ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சடங்கு வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அது ரொம்ப ரொம்ப சொந்தக்காரங்க, அதனால் நாங்கள் வந்து போயிருந்தோம். அந்த போகும்போது வந்து அக்காவும் தம்பியும் குளிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு கிடந்தாங்க. எனக்கு பண்ணி விடுன்னு சொன்னதுனால எங்கள் அக்கா பொண்ணு வந்து பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி, அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோம். வீட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலகலன்னு இருந்துச்சு. எல்லாருமே அவ்வளோ அழகாக ரெடியாகி நின்னாங்க. இது வரைக்கும் நான் எப்போவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் நான் லேட்டாக தான் ரெடி ஆவேன். ஆனால் அவங்க எல்லாருமே நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே எல்லோரும் ரெடியாகி நின்னாங்களா. எனக்கு அது வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்மளால் மட்டும் ஏன் சீக்கிரமாக ரெடியாகவே முடிய மாட்டேங்குது, எப்போ பாரு நம்ம மட்டும் லேட் ஆகுறோம். இத்தனைக்கும் நான் சீக்கிரம் எந்திரிச்சு நான் ரெடி ஆனாலுமே நான் ரெடி ஆகுறதுக்கு எப்போவுமே லேட் ஆகுதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. இப்போ அதை பார்க்கும்போது சரி, இன்னும் நம்ம கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிச்சு, ஏற்கனவே 1 ஹவர் ஆகும், இனி 2 ஹவருக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு நம்ம வந்து ரெடி ஆகணும்னு நினச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ளே. எங்கள் அக்கா பொண்ணுக்கு ஒரு 30 தட்டு எடுத்திருப்போமா, இங்கே வந்து ஒரு 50 தட்டுக்கிட்ட எடுத்தோம். அதனால் நிறைய பேர் அந்த நேரத்துக்கு வரல. அப்படிங்கிற பட்சத்தில் என் பையன் 2 பேருக்குமே கொடுத்துருந்தாங்க தட்டு. அவன் வந்து நல்ல சூப்பரான தட்டாக பார்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல சாக்லேட் எந்த தட்டு வச்சுருக்காங்களோ அதை பார்த்து எடுத்துக்கிட்டாப்புல. ஆனால் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போய் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி ஜூஸ் கொடுத்தாங்க, எல்லாமே குடிச்சிட்டு நாங்கள் வர வழியில் செண்டை மேளம் செமையாக இருந்துச்சு. போய் நிற்கும் போதே எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தோமா. அப்போது வந்து ஒரு வேலை நடந்துச்சு. என் பையன் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிருந்தான். உனக்கு வேணுமான்னு கேட்டான். ஆமாம் வேணும் அப்படின்னு சொன்னான்னா, நீ அவங்ககிட்ட இருக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது சாட்டர்டே ஃபங்க்ஷன் இல்லை, சண்டே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால சாட்டர்டேயே நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் வந்து நல்லா டேராக போட்டோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேக வேகமாக கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அக்காவும் தம்பியும் இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் நாங்கள் வேனில் போய் தான் ஒரு மண்டபத்துக்கு நாங்கள் போக வேண்டியிருந்துச்சு. அதனால் வேனில் ஏறி எல்லாருமே ஜாலியாக கிளம்பி பேசிக்கிட்டே போகணும். அதுவும் அது கொஞ்சம் பக்கத்தில் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது, கொஞ்சம் பக்கத்தில் தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து கொட்டு போட்டு நடந்து மண்டபத்துக்குள்ளே போனோம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயிண்டட் தான். ஏன்னா பொண்ணுக்கு வந்து இன்னும் நல்லா சூப்பரான சேரீயாக கட்டியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது என்னமோ விலை கூட உள்ள சேரீ தான், இருந்தாலும் சேரீ வந்து கலர் வந்து அந்தளவுக்கு எடுக்கலை. நம்ம கட்டின அளவுக்கு கூட அந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு இருந்த மாதிரி எனக்கு தோணலை. அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஃபங்க்ஷன் நல்லா சூப்பராக நடந்துச்சு. அப்புறம் அன்னைக்கு தான் அந்த பொண்ணு சடங்கான பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட அம்மாவுக்கு பர்த்டே வேறையா, அதனால் கேக்லாம் வெட்டினாங்க. நான் லாஸ்ட் வரை இருந்ததுனால அதை பார்த்துட்டு நான் வந்தேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சீக்கிரமாக சாப்பிட்டோன்னே கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் அவங்க வந்தப்புறம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா மொய் காசுலாம் அவங்க தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்ககிட்ட நம்ம கொடுக்கணும்ல, ஏதாவது வாங்கி கொடுக்குறோம் இந்த பிள்ளைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்குறதுக்காக நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் போய் ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். ஆனால் நாங்கள் சாப்பிட போகும்போதும் அவ்வளோ கூட்டம். அது போக எத்தனை மணி வரை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி வரை அங்கே கூட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. இவங்களுக்கு வந்து 4 அக்கா தங்கச்சிகள். அவங்களுக்கு வந்து தம்பி கிடையாது, தாய்மாமா கிடையாது. ஆனால் பெரியப்பா பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள தாய்மாமனா வச்சு இந்த விழாவை கொண்டாடினாங்க. ஆனால் அந்த மாமன்மார்கள்லாம் போட்டிருந்த ட்ரெஸ்லாம் செமையாக கலக்கலாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் யாரும் அப்படி ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாட்டாங்க. அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் இப்படி மண்டபங்களில் நான் பார்த்ததே கிடையாது. அது மாதிரி மண்டபம் நல்லா பெருசாக இருந்துச்சு. கீழே தான் போய் சாப்பிட்ற மாதிரி, மேலே வந்து மண்டபம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் ஊரில் இந்த மண்டபத்துக்கு நான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, ஆனால் அந்த டைம் வர முடியாத நிலமையில் இருந்திருக்கேன். எனக்கு அது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் மாலையை போட்டு அந்த பொண்ணோட முகமே மறைஞ்சு போச்சு. எங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு.
சாப்பாடு என்னதுன்னா மட்டன் குழம்பு, முட்டை தொக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதில் குறையே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா இருப்போமா, அப்பப்போ செல்ஃபி எடுக்கணும்ல, அதனால் அப்பப்போ செல்ஃபி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு கிளிப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டு வந்து நாங்கள் கிளம்புனோம். ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. அங்கே பலூன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பலூனில் குதிப்பாங்கள்ல பசங்க, குட்டி பசங்க, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு தான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் பக்கத்தில் எல்லாத்துட்டையும் வந்தவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டே இருந்தோமா, அது ஒரு ஜாலினஸ்ஸாக இருந்தது. இதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப நெருங்கின சொந்தங்களில் நீங்கள் ஜாலியாக இருந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டேவாம். பாய் ஃப்ரெண்ட்.